பிரியதர்ஷினி, தராசு ஷாம் ஒரு மூத்த பத்திரிகையாளரா ஒரு விஷயத்த சொல்றாரு. முகமூடி அணிஞ்சு வராங்க அப்படின்ற ஒரு பார்வை. ஒரு வழக்கறிஞரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது முகமூடி அணிந்து வரக்கூடிய ஒன்றா இருக்குதா? ரீகன், மிக்க நன்றி. ஃபைனலா அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. மிக்க நன்றி. ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் என்ன இதுல பார்த்தேன் அப்படின்னா, என்ன ஒரு கேள்வி நேரத்துல என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் இருந்தாலும் அது உடனே மோடி ராகுல் காந்தியோட டிஸ்கஷன்லயே போதே தவிர நேஷனல் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு ஃபேக்சுவல் ஃபேக்ட்ஸ்ல வந்து எதுவுமே நம்ம பேசுறதே கிடையாது. நான் இப்ப சொல்றது எல்லாமே ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து இன்டரப்ட் பண்ணாம கொஞ்சம் இந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் எல்லாரும் கேட்டுப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம 2034 எலெக்ஷன் பத்தி பேசுறோம். சோ 2034ல பிஜேபி தான் எலெக்ஷன்ல வரும், அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்றது நீங்க எப்படி தெளிவா இருக்கீங்க இப்பத்துல இருந்துன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது விஷயம், நீங்க என்ன சொல்றீங்க, இந்த ஒரு ஒன் ஸ்டேட் ஒன் எலெக்ஷன்ஸ் வந்து, அதாவது ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டேட் சென்டர் எல்லாரோட ஃபெடரலிசம் வந்து குவெஸ்டன்ல வந்துரும், என்டையர் கான்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம கொலாப்ஸ் பண்ற மாதிரி ஆகும், இது வந்து அவங்களோட வெல்ஃபேர்க்காக வந்து பண்ற ஒரு விஷயம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் செகண்ட், இது வந்து எப்படி எனக்கு நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1971ல கலைஞர் அவரு கைப்பட எழுதி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு கலைஞர் எழுதி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். யாருக்கு? சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு. இது 71ல. அடுத்தது பாத்தீங்கன்னா, டாக்டர் சுதர்சன் நாச்சியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட சேர்மனா இருந்தாரு. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியோட சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தவர். சோ அந்த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து லா அண்ட் ஜஸ்டிஸ்க்கு அவர் தான் தலைவரா இருந்தாரு. அதுல அவரு 79th ரிப்போர்ட்ல தெளிவா என்ன சொல்றாருன்னா, சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் அப்படின்றது கஷ்டம், ஆனா அது வரதுக்கான நேரத்துல இந்தியா இன்னைக்கு வந்து நின்றுக்கும் அப்படின்றது தெளிவா சொல்றாரு. ஆனா அவரு ஒரே நாடு இரண்டு தேர்தல்ன்றாரு. சுதர்சன் நாச்சியப்பனுடைய குழு ஒரே நாடு ரெண்டு தேர்தல். நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவரு தெளிவா என்ன சொல்றாருன்னா, டூ ஃபேஸ் எலெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே நாட்டுல இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிற மாநில எலெக்ஷன்ஸை வந்து நம்ம ஃபுல்லா வந்து அதை டிஸ்மேண்டில் பண்ணி திரும்ப ஒரு எலெக்ஷன் கொண்டு வராம, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 17th லோக்சபால நம்ம இருக்கோம், 18th லோக்சபால நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுல வந்து பாதி நாள், அதாவது 2.5 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் நடத்த சொல்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் நடத்தும் போது மேக்சிமம் 6 மாசம் 1 வருஷம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த அசெம்பிளில எந்தெந்த ஸ்டேட்ல நம்ம எலெக்ஷன் பண்ண போறோமோ அந்த எலெக்ஷன் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஒரு 6 months to 1 year டிஃபரன்சஸ்ல இருக்கிற ஸ்டேட்ஸை வந்து நம்ம சைட்லைன் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு பண்ண சொல்றாங்க. அடுத்த 2.5 வருஷ டைம்ல பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸோட சேர்த்து மிச்சம் இருக்கிற ஸ்டேட்டோட எலெக்ஷன்ஸை வந்து ரெண்டுத்தையும் ஒன்னாத்தையும் மர்ஜ் பண்ணி வந்து செகண்ட் லெவல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் கொடுக்க சொல்றாரு. நம்ம என்ன இதுல புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து மோடி ராகுல் காந்தி கிடையாதுமா, இது சம்திங் டு டூ வித் நேஷனல் ஸ்பிரிட்ல நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். இது இல்ல, இதுல நேஷனல் ஸ்பிரிட் எங்க இருக்கு? ஒரு வழக்கறிஞரா நீங்க இத பாத்துட்டீங்களா? ஒரு நிமிஷம், எல்லாத்தையும் நம்ம பொலிட்டிக்கல் லைன்ல கொண்டு வந்து மக்களை வந்து நம்ம ராங்கா டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் ரொம்ப பெரிய தப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப திரும்ப எனக்கு இந்த பேச்சுல எனக்கு கேட்டு, நம்ம எல்லாருமே அம்பேத்கர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அவர் தான் வந்து என்ன சொல்றது, ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், நம்ம எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம். இதே அம்பேத்கர் தான் வந்து ஆர்டிகல் 370 வேண்டாம்னு சொன்னவர். இதே அம்பேத்கர் தான் வந்து செகுலரிசம் வேண்டாம்னு சொன்னவர். இதே அம்பேத்கர் தான் சோசியலிசம் வேண்டாம்னு சொன்னவர். கிடையவே கிடையாது. நோ 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 370 பிரியாம்பிள் இல்லன்னு சொல்லுங்க. பிரியாம்பிள் இல்லன்னு சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன் இல்லன்னு சொல்லாதீங்க. பிரியாம்பிள் இல்லன்னு சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன்ல செகுலரிசம் இல்லன்னு சொல்லாதீங்க. வந்து அவர் ஏன் அது தேவையில்லைன்னு சொன்னாருன்னா, பிரியாம்பிள்ல செகுலரிசம் சோஷியலிசம் வேண்டாம்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, நம்மளோட ஃபிட்ல வந்து we are naturally secular country. சரி, அப்ப ஏன் சோஷியலிசம்ன்ற வார்த்தை உள்ள வந்துச்சு? செகுலரிசம் சோஷியலிசம்ன்ற வார்த்தை ஏன் வந்துச்சு பிரியதர்ஷினி? ஒன் செகண்ட் ப்ளீஸ் ஒன் செகண்ட். காங்கிரஸ் டைம்ல தான் லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் 91ல நீங்க கொண்டு வந்தீங்க. கொண்டு வந்த போது இதே பிஜேபி தான் வந்து நோ அப்படின்னு சொல்லி வந்து நின்னவங்க. ஆனா இப்போ பிஜேபி வந்து அந்த டைம்ல நோன்னு சொன்னவங்க இன்னைக்கு அந்த லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சிமிலர்லி இந்த ஆதார் ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு வந்தது வந்து காங்கிரஸ் டைம்ல இருந்தா கூட
திரும்பவும் வந்து அதை கொண்டு வர்றது வந்து ஆப்போசிஷன்ஸோட வேலை வந்து அப்போஸ் பண்றதுன்றது ஃபேக்ட். அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனா எந்த விதத்தை நீங்க யார அப்போஸ் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். இல்ல நீங்களாவது ஒரு வழக்கறிஞரா பிரியதர்ஷினி, ஒரு வழக்கறிஞரா நீங்களாவது சொல்லுங்க, என்ன காரணம் இதுக்குள்ள இருக்குது? ஒரே நாடு ஒரே தேர்தலுக்குள்ள என்ன காரணம்? It is not about correct. It is just not about cutting the election cost. கண்டிப்பா அது தப்பு. ஒருவேளை நீங்க அது மக்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்றீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு phrase வேற வந்து என்ன இருக்கு? முன்னாடி எடுத்துட்டு போய் வைக்கிறீங்க. வேற என்ன இருக்கு? நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு 5 வருஷம் ஒரு பார்லிமெண்டரி எலெக்ஷன் முடிச்ச 5 வருஷத்துல அந்த என்டையர் 5 வருஷத்துல on an average 6 ஸ்டேட் எலெக்ஷன் on an average ஒரு வருஷமும் நடத்திட்டு போகுது. கிட்டத்தட்ட 1 கோடி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஆர் பீயிங் இன்வால்வ்ட் இன் இட். இதெல்லாம் நாங்க கட்டுற வரி காசு. 1 கோடி கவர்மெண்ட் ஸ்டாஃப் 5 வருஷம் இதே வேலையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எலெக்ஷன் பண்ற வேலையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன், ராஜ்யசபால இல்ல அப்பனா அதிகாரிகளுடைய வேலையை மாத்திரலாமே, ஏன் எலெக்ஷனை மாத்தணும்? பிரியதர்ஷினி, ராஜ்யசபால மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் யாராவது ஒருத்தங்க வந்து இறந்து போனாலோ இல்ல ரிசைன் பண்ணாலோ நம்ம என்ன பண்றோம்? அந்த 6 வருஷத்துல மிச்சம் எவ்வளவு டைம் இருக்கோ அவங்களுக்கு தானே திரும்ப ரீஎலெக்ட் பண்றீங்க. திரும்ப 6 வருஷம் ராஜ்யசபால கொண்டு வரீங்களா? எங்க இதே ஒரு ஃபார்மேட் தானே. நான் என்ன கேக்குறேன், 1952ல இருந்து 1967 வரைக்கும் இந்த ஃபார்மேட் தானே. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல தானே இருந்தோம். நம்ம இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ல தானே நம்ம இருந்தோம். நம்ம கேரளா எலெக்ஷன்ல வந்து நம்ம ஒழுங்கா வந்து அந்த டைம்ல கேரளா எலெக்ஷன் உடைக்கப்பட்டது. பிரியதர்ஷினி, நீங்க சொல்ற லாஜிக்கு உங்களுடைய பார்வை ஒரு நிமிஷம் இருங்க. டாக்டர் ராமதாஸ் கூட இதே கருத்து தான் சொல்றாரு. ஒரு மக்களவையில ஒரு மாநிலங்களவையில ஒருத்தர் தேர்ந்தெடுத்தா திரும்ப அதே இதுதானே தேர்ந்தெடுக்கிறீங்க. இப்போ ஒரு இடைத்தேர்தலில் அல்லது ஒரு சட்டமன்றத்தில் ஒருவர் இருக்கிறாருன்னா அதே கட்சியை சார்ந்தவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுங்கன்றது தான் டாக்டர் ராமதாஸுடைய கருத்து. ஏறக்குறைய பிஜேபி அதே ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க. இங்கே எழக்கூடிய கேள்வின்றது, ஏன் திரும்ப ஒரு தேர்தல் வச்சு அந்த வேட்பாளர்களுடைய பணியை மதிப்பீடு செய்யறதுல என்ன சிக்கல் வருது? இது பிஜேபி காங்கிரஸ் மேட்டரே கிடையாது. நானும் பிஜேபி காங்கிரஸ் சொல்லல. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல மக்களுக்கு கொடுக்கலாமே பிரியதர்ஷினி, அந்த சாய்ஸ் மக்களுக்கு கொடுக்கலாமே. இல்ல ஒரு நிமிஷம். லா கமிஷன் ஆஃப் இந்தியாவோட தலைவரா இருந்த ஜஸ்டிஸ் பிபி ஜீவன் ரெட்டி தெளிவா சொல்லியிருக்காரு அவரோட 170வது ரிப்போர்ட்ல. தயவு செஞ்சு ஒரு வருஷமும் எலெக்ஷன்லயே எல்லா வேலையும் போயிட்டு இருக்கு. நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ஃபுல்லா எலெக்ஷன்லயே ஓடிக்கிட்டு இருக்கு. வருஷம் எலெக்ஷன் ஓட்டுறதுலயே வந்து எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இதுலயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால ஸ்டாப் திஸ் ஆனுவல் எலெக்ஷன் செரமனின்ற அளவுக்கு சொல்றாரு. நீங்க பேசுறப்போவே செலவினங்களை ஒரு காரணமா காட்டுறது தவறுன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க திரும்ப ஒரு புள்ளியில வந்து நிக்கிறீங்கன்னா அது செலவினம்ன்ற இடத்துல தானே வந்து நிக்கிறீங்க. ஹிடன் அஜெண்டா என்ன பிரியதர்ஷினி? ஹிடன் அஜெண்டா என்ன? இப்போ ஒரு தொகுதியில இப்போ குறிப்பா சொல்லணும், மத்திய அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம ஆட்சி கவிழுது அப்படின்னும் பொழுது அந்த அரசுக்கு எப்போ எலெக்ஷன் நடக்கும்? இப்போ ஒரு வருஷம் ஆயிருக்குது. உடனே ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வாபஸ் வாங்குறாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. குறிப்பா இப்போ பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணியை வச்சுக்கோங்களேன். பீகாரும் ஆந்திராவும் அவங்களுடைய ஆதரவை வாபஸ் விலக்கிட்டாங்கன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் என்டிஏ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கிறப்போ இப்போ எப்போ அவங்களுக்கு தேர்தல் நடக்கும்? ஆக்சுவலி ரீகன் இப்போ வந்து நம்ம ஆக்சுவலி இப்ப நீங்களும் நானும் பேசுறது எதுவுமே ஆன் ரெக்கார்ட்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாமே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான். we are presuming இந்த மாதிரி அவங்க கொண்டு போவாங்கன்னு. ரெண்டாவது விஷயம், எலெக்ஷன் கமிஷன் பத்தி யாரோ ஒரு கமெண்ட் பண்ணாங்கன்னு அது கண்டனம். I want to stand very strongly against it. எலெக்ஷன் கமிஷன் பத்தி கமெண்ட் பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப தெளிவான வே ஆஃப் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பண்றாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு வாட்டி இல்லைங்க 10 வாட்டி ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி எலெக்ஷன் கமிஷனே தப்பு, எலக்டோரல் சிஸ்டமே தப்புனா தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், டெல்லி இங்கெல்லாம் எப்படிங்க வந்து ஆப்போசிஷன்ஸ்ல இருக்கிறவங்க வந்து உட்கார்றாங்க? ஒரே ஒரு கேள்விதான், நான் கேட்டதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுத்துட்டீங்கனாலே போதும்ல. ஏன் இவ்வளவு சீக்கிரட்டா ஒரு விஷயத்தை செய்யணும்? ஓப்பனா இந்த நோக்கத்துக்காகத்தான் நாங்க கொண்டுட்டு வரோம், இதுதான் அதனுடைய திட்டம். செலவினங்கள்னு வச்சுக்கிட்டா கூட செலவினங்கள் ஒரு ஃபேக்டரி, இன்னும் ஒரு ஃபேக்டரி இருக்குது. இத்தனை பிரச்சனை இந்த எலெக்ஷனுக்குள்ள இருக்குது. இது இதெல்லாம் நாங்க ரிஃபார்ம் பண்ண போறோம், இதுக்காக கொண்டுட்டு வரோம்னு வெளிப்படையா சொன்னாலே முடிஞ்சு போயிடுது. அந்த வெளிப்படை டிஸ்கஷன் தானங்க இப்ப பார்லிமெண்ட்ல வரப்போகுது. நான் என்ன கேக்குறேன், இது வந்து
அண்டர் த கார்பெட்டே கிடையாது. 1971 இருந்து பேசுற விஷயங்க இது. 1971 பேசியிருக்கோம். நீதி ஆயோக் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் அவரோட கமிட்டி ஒண்ணு போட்டு பேசியிருக்காங்க. கோட் ஆஃப் கண்டக்ட் பத்தி பேசியிருக்காங்க. இப்ப கோட் ஆஃப் கண்டக்ட் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த எந்த ஒரு அசம்பிளியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கான்ஸ்டிடுவன்சியா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற டெவலப்மெண்ட் ஃபுல்லா நீங்க ஸ்டாப் பண்ணணும். எத்தனை டெவலப்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பீங்க? ஒரு சிங்கிள் சீட்டை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக திரும்ப கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து திரும்ப இல்ல அதே கேள்வி நான் ஒரு பாயிண்ட் இல்ல என்னன்னா பல பிரச்சனை என்னன்னா இது எதுவுமே வந்து பிரியதர்ஷினி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இல்ல எனக்கு நாங்க எல்லாரும் கேக்குற கேள்வி ஒண்ணுதான். அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதோட குறிக்கோள் என்ன, அதோட கோல் என்ன, அதை தெளிவா சொல்லுங்க. நீங்க திருப்பி டாக்ஸ் போகுது, செலவினங்கள் குறையுது, இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் திருப்பி வருதே தவிர அதோட குறிக்கோளை தெளிவா நீங்க சொல்லணும். ஏன்னா உங்க ஹிடன் அஜெண்டா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு உங்களோட ஹிடன் அஜெண்டா என்ன நல்லாவே தெரியும். நீங்க அதை மறைப்பதற்காக செலவினம்னு சொல்லாதீங்க. 1971 மாட்டு வண்டியில போனோம்னா இன்னைக்கு மாட்டு வண்டியில தான் போகணுமா? 50 ஆண்டுகள் கழிச்சு நம்ம முன்னேற்றம் நோக்கி நகரக்கூடாதா? பிரியதர்ஷினி அவங்க சொல்றாரு, இனியன் ராபர்ட் சொல்றாரு, ஹிடன் அஜெண்டா என்ன? The question is hidden agenda. Hidden agenda என்ன? தங்கவரதராஜன் இருக்க பிரியதர்ஷினிக்கான நேரம். சகோதரி ஒரு நிமிஷம் பாருங்க, நான் கேட்கிறேன் என்ன மொழியில கேக்குறாங்க? தமிழ் தானே பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு விஷயம் சொல்லியாச்சுங்க. நாங்க இந்தியன் டெபார்ட் கேக்குற கேள்வி நாம அது ஒரு அப்படி இல்ல, சொல்ல முடியாது. அப்படி இல்ல. பிராக்டிகல் சொல்லிட்டாங்க. செலவினம் குறைக்க முடியும். எத்தனை முறை சொல்ல முடியும்? திரும்ப பிரியதர்ஷினி சொல்ல செலவினமே இல்லன்னு சொல்றாங்க. பிரியதர்ஷினி சொல்ற ஒரு வழக்கறிஞரா அரசியலமைப்பு சட்டத்தையும் பார்த்திருக்காங்க, சட்டத்தையும் அவங்க ஆய்வு செஞ்சிருக்காங்க. அவங்க செலவினம்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. பிரியதர்ஷினி சொல்றாங்க வரின்றாங்க, இவர் செலவினம்ங்கறாரு. எல்லாம் ஒண்ணுதான். அவங்க கருத்துல நான் வந்து நிச்சயமாக நான் எதுலயுமே இது படுத்துறேன். சரி, அப்ப காத்துங்க, நான் வரேன். பிரியதர்ஷினியே கேக்குறேன். பிரியதர்ஷினி தங்கவரதராஜன் காத்துருங்க, உங்களுடைய நேரம் முடிஞ்சிருச்சு, நான் வரேன். பிரியதர்ஷினி, இனியன் ராபர்ட் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய பிரதிநிதியா வெளிப்படையாவே கேட்கிறார், ஹிடன் அஜெண்டா என்ன? ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பதில் இதுல ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இல்லையா? ஹிடன் அஜெண்டாவோட தான் பாஜக செயல்படுதா? அதுக்கு நான் ஸ்டேட்மென்ட் கொடுக்க முடியாது. நான் பாஜகவோட ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல, நான் சட்ட அடிப்படையில கேக்குறேன். சட்ட அடிப்படையில விளக்கம் கொடுக்கலாம்ல? எஸ், அந்த மாதிரி நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் திரும்பவும் சட்ட பிரகாரம் தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்னைக்கு நேத்து பேசப்பட்டது கிடையாதுமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 1971 இருந்து திரும்ப நம்ம யோசிச்சு பேசின ஒரு விஷயம். 1967 நம்ம வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷனை பிரேக் பண்ணி, ஒரு நிமிஷம், சைமல்டேனியஸ் எலெக்ஷனை பிரேக் பண்ணோம். இருந்தாலும் 71 உடனே 5 வருஷத்திலேயே வந்து 4 வருஷத்திலேயே வந்து திரும்ப சைமல்டேனியஸ் எலெக்ஷனை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறமா நடந்த ஒரு விஷயம் தான் இந்த லா கமிஷன்ல இருந்து இதை பத்தி ரிப்போர்ட்ஸ் எடுத்ததா இருந்தாலும் சரி. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து 1999 வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. ஸ்டேட்ல ஒரு எலெக்ஷன், சென்டர்ல ஒரு எலெக்ஷன், மாத்தி எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால எலக்டோரல் ரோல்ஸ் பண்றதே எங்களுக்கு வந்து அதுதானே தேர்தல் ஜனநாயகம் இல்ல பிரியதர்ஷினி, அதுதானே தேர்தல் ஜனநாயகம். இப்போ பிரான்ஸ்ல இல்ல தேர்தல் ஜனநாயகத்தை ஏத்துக்கிற நாடுகள் எல்லாம் இந்த முறையை தானே பின்பற்றுறாங்க. அமெரிக்கா ஃபாலோ பண்ணுதுன்றது அவங்களுடைய பாலிடிக்ஸ். அது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியா இருக்கிறாங்க. தேர்தல் ஜனநாயகத்தை அங்கீகரிக்கிற, தேர்தல் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க இப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் பாலிசி வேணும்னு தானே விரும்புறாங்க. பிரான்ஸ் அதை தானே செய்யுது. ஒரே ஒரு நிமிஷம் திரும்ப சொல்ற, டாக்டர் சுதர்ஷன் நாச்சியப்பன் காங்கிரஸோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்த போது பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட சேர்மனா ஆன் ரெக்கார்ட்ல அவர் கொடுத்த விஷயம் என்னன்னா, யூகேல ஃபிக்ஸ்ட் டேர்ம் பார்லிமெண்டரி ஆக்ட் 2011 அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் Thursday ஆஃப் எவ்ரி மே, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் Thursday மேல வர ஃபர்ஸ்ட் Thursdayல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் நடக்கும். அதோட சேர்த்துதான் மத்த எலெக்ஷன்ஸும் சேர்ந்து நடக்குது. இது வந்து கரெக்டான வே ஆஃப் ஃபாலோவிங்.
இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுதான் இந்தியாலயும் இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும்னு சொன்னதே நீங்க தானே. இல்ல அவரே ஒரே நாடு 2 தேர்தல் சொன்னாரு. இல்ல பிரியதர்ஷினி சுதர்சன நாச்சியப்பன் சொல்லும் பொழுது அவருடைய அறிக்கையில ஒரே நாடு 2 தேர்தல்னாரு. ஒரே நாடு 2 தேர்தலுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வித்தியாசம் இருக்கு பிரியதர்ஷினி. ரீகன் அந்த 2 தேர்தலும் எப்படி பண்ணணும்னு தெளிவா சொல்லிருக்காரு ரீகன். இது நான் முதல்ல சொன்னேன். ஒரு என்ன சார் பேச சார் அவங்க பிரியதர்ஷன் மேடத்துக்கு ரெண்டு கொஸ்டின் நீங்க வச்சீங்க. ஆனா அதுக்கு உண்டான பதில அவங்க சொல்லல. ஆனா அதுக்குள்ள கூட போல அவங்ககிட்ட நீங்க எங்க போனாலும் ஒரு நிமிஷம் ஸ்கைப்ல இருக்காங்க. நான் உங்களுக்கு பேசிட்டு வரேன். அவங்க நிப்பாட்டிட்டாங்க. பேசுங்க பேசி முடிச்சிட்டீங்களா பிரியதர்ஷினி? ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் எந்த ஒரு லோக்சபா முடிச்சதுக்கு அப்புறமா லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 2.5 வருஷத்துல எந்த அசெம்பிளி வந்து 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்தோட டைம் மட்டும் தான் மிச்சம் இருக்கோ அந்த அசெம்பிளிஸ்க்கு வந்து எலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடத்த சொன்னாரு. அப்புறமா என்ன சொன்னாருன்னா எலெக்ஷன் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடியுது பாத்தீங்களா 5 வருஷம் முடியற டைம்ல மிச்சம் எந்தெந்த அசெம்பிளிஸ் இருக்கோ அவங்களுக்கும் 6 மாசம் 1 வருஷம் டிஃபரன்சியேஷன்ல வச்சு 6 மாசம் அதிகமாவும் இருக்கலாம் 6 மாசம் கம்மியாவும் இருக்கலாம். அதுதானே ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்ல தானே? கிளாரிஃபை பண்ணிருக்காரு. இல்ல அதுதான் கிளாரிஃபிகேஷன் நீங்களே கொடுத்துட்டீங்க. அது ஒரே நாடு ஒரே தேர்தலா? அவரு அதுதான் நான் என்ன சொல்றேன் ஸ்டெப் பை. இப்போ நீங்க என்ன இல்ல அப்படித்தானே நடந்துட்டு இருக்குது. தேர்தல் அன்அக்செப்டபிள். இல்ல அப்படித்தானே நடந்துட்டு இருக்குது. கிடையாது. அப்படி எப்படி நடக்குது இப்போ? மகாராஷ்டிராவுக்கு ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடக்குது ரீகன். இல்ல ஹரியானாவுக்கும் ஒரே நிமிஷம் இருங்களேன். ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாவுக்கும் ஒரு கட்டமா நடக்குது. கொஞ்சம் கேப் விட்டு மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு மக்களவை தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டுக்கான 2021ல தமிழ்நாட்டுக்கான எலெக்ஷன் நடக்குது. அப்படின்றப்போ ஸ்பேஸ் விட்டு தானே நடக்குது. கிடையாது. வருஷம் நடக்குது. இட் இஸ் லைக் a process. ஒரு வருஷமும் எலெக்ஷன் நடக்குது. அதாவது பார்லிமென்ட் தேர்தல்ல போய் அங்க போய் உட்கார்ந்து பார்லிமென்ட்ல இல்லையோ ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல வேலை பார்க்கறதுலயே அவங்க நேரம் ஃபுல்லாவே கழிஞ்சு ரொம்ப சுருக்கமா எங்கங்க சுருக்கமா அந்தாம அவங்க 3/4 மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல என்ன பிரச்சனைன்னு முதல்ல அவங்க புரிஞ்சுதான் பேசுறாங்களாங்கிறத எனக்கு தெரியல. இப்ப நாங்க கேட்கிற கேள்வி சர்வாதிகாரமா ஜனநாயகமா? அவங்க 71 கலைஞர் அப்ப எப்படி இருந்தது இப்ப எப்படி இருந்ததுன்னா அன்னைக்கு மத வெறி இல்லை, இனவெறி இல்லை, மொழி வெறி இல்லை. அதனால அன்னைக்கு ஒரு தேசியத்து மேல ஒரு பற்று இருந்தது. தேசியமும் தெய்வீகமும் என் 2 கண்கள் மாதிரி. இன்னைக்கும் அன்னைக்கும் முடிச்சு போட்டு அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? ஏன் அம்பேத்கர் என்னவோ இவங்களை கேட்டுட்டு 370 தூக்குன மாதிரியும் அம்பேத்கர் இவங்களை கேட்டுட்டு மதசார்பின்மையும் சோசியலிசமும் அதில் ஒரு வைக்கவே இல்லை, இந்த புத்தகத்திலே அது இல்லை அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் இப்படி பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்? இப்போ கேட்டீங்க என்னைக்கு இந்த மதசார்பின்மை சோசியலிசமும் உள்ளே வந்தது, ஏன் உள்ளே கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு அது தெரிஞ்சுதா? ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு ஆதிக்கம், இது இந்துத்துவா, இந்துத்துவா, இந்து மதம் அப்படின்னு வெறி பிடிச்சி போன பிறகு இதை கொண்டாந்து உள்ளே வச்சோம். அதனுடைய அர்த்தமே அவங்களுக்கு முழுசாக தெரியலை. அதுக்குள்ளேயே நான் போகல. அவங்களும் நீங்கள் வளைச்சி கேட்டாலும் செலவு கணக்குன்னு. அம்மா இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா கலைக்கிறது ஒன்று தான் பிஜேபிக்கு பாலிசி. தேசிய கட்சி அவங்க கட்சி ஆட்சியில் இருக்க மாநிலங்கள் போக ஆட்சியில் இல்லாத மாநில கட்சி இருந்தால் அதை 6 மாதம் 1 வருஷத்தில் கலைச்சிட்டு அவங்க அதை ரூல் பண்ணுவாங்க. இது நான் எங்களோட தெளிவான பார்வை. நீங்க என்னதான் மறைச்சு பேசினாலும் சார் இருங்க.